ஷஹ்மி சாஹித் பிரதர் ரெட் க்ளோக் அணிஞ்சது தான் இப்போ நிறைய பேருக்கு, அதுவும் படித்த சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் அதுதான். அந்த க்ளோக் அணியறதுக்கு தகுதி அவருக்கு இருக்கா? நீ என்ன படிச்சிக்கிறாய்? உனக்கு என்ன தகுதி இருக்கி? நீ என்ன பிஹெச்டி முடிச்சிக்கிறியா? நீ எங்க பிஹெச்டி முடிச்சாய்? இப்படி பல கேள்விகள், பல பல குத்து கதைகள். அவருக்கு நிறைய விஷயங்கள்ல ஒரு தனி மனிதன் என்ற அடிப்படையில் அவரை வச்சு நிறைய விளையாடுறாங்க இந்த சோசியல் மீடியாவில். இப்போ இதை பற்றி நிறைய போஸ்டர் நானும் பார்த்தேன், 1-2 நானும் கமெண்ட்ஸ் போட்டேன். ஆனால் நானும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம்னு நினச்சிருந்து ஒரு டைம் கிடைக்கல. அதனால் அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. க்ளோக்ன்ற நேரம், இந்த க்ளோக்ன்றது அதாவது கிராஜுவேஷன் கவுன், அகடமிக் கவுன், கன்வகேஷன் கவுன் எல்லாம் இதுக்கு சொல்கிறேன். இந்த க்ளோக்குக்கு சில பேர் கோட்டுன்னு வாங்க, பேச்சுவார்த்தைக்கு கோட்டுன்னு தான் சில பேருக்கு வரும்னுவாங்க. ஆனால் இது க்ளோக், அதாவது கிராஜுவேஷன் கவுன். இது அணியிறது 12ஆம் நூற்றாண்டுக்கு அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியாவில் உருவாகின ஒரு கலாச்சாரம் தான் இது. அதில் அதுக்கு பிறகு கல்வியின் அடையாளம், கல்வி கற்றவர்களை கௌரவிக்கும் ஒரு அடையாளம் என்று சொல்லி இதை எல்லா நாடுகள்லையும் இதை ஒரு கன்வகேஷன் நேரம், கிராஜுவேஷன் நேரம் பயன்படுத்த தொடங்கினாங்க. இதில் கலர்ஸும் இருக்கி. ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு ஷஹ்மி பிரதருக்கு என்ன தகுதின்றதை நான் சொல்கிறேன். இதுல 6 கலர்கள் இருக்கு. ரெட், ப்ளூ, பிளாக், கிரீன், கோல்டும் எல்லோவும் ரெண்டும் சேம். மற்றது பர்பிள். இந்த 6 கலர்கள்ல ரெட் கலர் கலை, தலைமை திறன், சாதனை செஞ்சவங்களுக்கு எல்லாம் ரெட் கலர் அணிவிப்பாங்க. இப்போ நான் எல்லா கலரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரெட்டை மட்டும் வாரேன். என் ஷஹ்மி பிரதர் உடுத்திக்கிற கலர் ரெட் கலர். அப்ப இது சாதனை புரிஞ்சவங்களுக்கும் இந்த ரெட் கலரை அணிவிக்கிறது இருக்கு. அதாவது கல்வி என்ற நேரம், கல்வி புத்தக படிப்பு, ஏட்டுக்கல்வி மட்டும் இல்ல, கல்வியில நிறைய இருக்கு. இப்ப சில பேர் கொத்திக்கிறாங்க. 2 மாசம் மெஹந்தி கோர்ஸ் செஞ்சவங்களுக்கு க்ளோக் அணிவிக்கிறாங்க. கேக் பாடம் படிச்சவங்க கேக் கோர்ஸ் செஞ்சவங்களுக்கு அணிவிக்கிறாங்க. இது என்னடா இது? BMICH கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. BMICHல டீச்சர்ஸ்மாருக்கும் பட்டதாரிகளுக்கும் மட்டும்தானே கொடுத்தாங்க. அந்த மண்டபத்திட மகிமை இல்லாம போகுது. அப்படி இப்படி கதை. இதை பத்தி நானும் ஒரு ஆசிரியை. நானும் கல்வியல் கல்லூரி அட்டாளச்ச காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல படிச்சு வெளியாகி 2008-10 பெட்ச் வெளியாகி 12 வருஷம் இலங்கையில ஒரு தேசிய பாடசாலையில ஆசிரியையா இருந்த கல்விமான் தான் நானும். சரியா? நான் சொல்றேன் இதை பத்தி. இது கன்வகேஷனுக்கு எல்லாருக்கும், எல்லா கன்வகேஷன்ல எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு எல்லாம் அணிவிக்கிற க்ளோக ஒரு சாதனை வீரருக்கு அணிவிக்கலாமா? சாதனை வீரருக்கு அணிவிக்கலாம். அவர் என்ன சாதனை புரிஞ்சாரு? ஏன்னா அவர் செஞ்சது ஒரு சாதனை. அவர் நாட்டை சுத்தி வந்தது ஒரு சாதனை. சரியா? அதோட அனுபவ கல்வி, அது அனுபவ கல்வி. சாதனை புரிஞ்சவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் உள்ளவங்களுக்கு ரெட் கலர் க்ளோக் அணிவிக்கலாம். அதோட கலைத்துறை சார்ந்த எல்லா கல்விகளுக்கும், எல்லா கல்வியிலையும் ஒரு எக்கடமிக் கவுன். இது எக்கடமிக்ல ஒரு எக்கடமியில ஏதாவது ஒரு கோர்ஸை ஃபினிஷ் பண்ணி அவங்க ஒரு கிராஜுவேஷன் எடுக்கிறாங்களா, அவங்க ஒரு டிப்ளமா முடிச்சாங்களா, அவங்களுக்கு இதை அணிவிக்கலாம். இப்ப கேக் கோர்ஸ் செஞ்சவங்க, டெய்லரிங் கோர்ஸ் செஞ்சவங்க, மெஹந்தி கோர்ஸ் செஞ்சவங்க, அதெல்லாம் கலைத்துறை. இந்த படிச்ச ஆக்கள், நானும் ஒரு டீச்சர் வகையில கேட்கிறேன், படிச்ச ஆக்கள், ஆசிரியைகள், பட்டதாரிகள் நினைச்சு கொண்டிருக்கிறது கலை என்று சொன்னா பொலிட்டிக்கல், தமிழ், இஸ்லாம், மற்றது இந்த ஜியோகிரபி, அந்த மாதிரி குறிப்பிட்ட சிலது மட்டும்தானா? மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஆர்ட் இருக்கு, ஹோம் சயின்ஸ் இருக்கு. அப்படி பார்க்க போனா இந்த கேக் கோர்ஸ் செய்யறது, கேக்ன்றது ஒரு கலை. கேக் செய்யறது அது எல்லாருக்கும் வராது. மெஹந்தி போடுறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது. அதையும் கஷ்டப்பட்டு தானே அவங்க படிக்கிறாங்க. அந்த கோர்ஸையும் கேக் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் அவங்க அது அவங்களோட டேலண்ட்டை உபயோகிச்சு அவங்க கஷ்டப்பட்டு தானே அதை பழகுறாங்க. அதோட மெஹந்தியும் அப்படித்தான். டெய்லரிங்ன்றது அது ஒரு பெரிய கலை. அப்ப இந்த கலைகள் எல்லாம் கலைத்துறை அச்சீவ்மெண்ட் இல்லையா? அப்ப அதுக்கு க்ளோக் அணிவிக்க இயலதா? அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு கலைத்துறைன்ற பக்கம் நிறைய. அதை குறிப்பிட்ட ஒன்றுக்கு மட்டும் தாக்கி நாங்க இப்ப இந்த ஷஹ்மி பிரதரை போட்டு தாளிக்கிறத விட்டுட்டு நாங்க இலங்கை கல்வி திட்டத்தை தாளிச்சா நல்லமன்னு நினைக்கிறேன். அதாவது இலங்கை கல்வி திட்டம் எப்படின்னு சொன்னா, அந்த மீன், யானை, பாம்பு, நரி, ஓனான் எல்லாம் இருக்கே. சாதாரணமா எல்லா ஜாதி மிருகங்களையும் வச்சு மரத்துல ஏறு என்று சொல்ற மாதிரி ஒரு கல்வி திட்டம் தான் இலங்கையில இருக்கு.
மீனுக்கு மரம் ஏறேலுமா? ஏலா. நீந்தத்தான் ஏலும். யானைக்கு மரம் ஏறேலுமா? ஏலா. அதுக்குரிய செப்பரேட் டேலண்ட்கள் இருக்கு. அது மாதிரி தான் இலங்கையில் இந்த ஸ்கூல் எடியூகேஷன் சிஸ்டம்ன்றது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் புக்கில் உள்ள பாடமாக்குற எக்ஸாமில் காக்குற, புக்கில் உள்ள பாடமாக்குற எக்ஸாமில் காக்குற இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இலங்கையில் இருக்கு. இந்த கல்வி திட்டத்தை தான் நாங்கள் கல்விமான்கள் என்ற அடிப்படையில் நொந்து கொள்ள வேணுமே ஒழிய, ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு பொடியன் பாவம், அந்த பொடியன் வந்து சாதனை ஒன்று புரிஞ்சு அந்த தம்பி ஏதோ ஒன்றை சாதிச்சிக்கிறான், அவனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. இப்ப பாருங்க, அந்த கவுனை வந்து மஹிந்த ராஜபக்சோட மனைவி அணிஞ்சு கொண்டிருக்கிற போட்டோஸும் இருக்கு. அதை யார் சரி விமர்சிக்கிறீங்களா? அதை யாரும் விமர்சிக்க மாட்டீங்க. பெரிய இடமே அதெல்லாம் விமர்சிக்க மாட்டீங்க. அதே மாதிரி இலங்கையில எவ்வளவோ தவறுகள் நடக்குது. மத போர்வையை போத்தி கொண்டிருக்கிற தலையில வச்சுக்கொண்டு எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிற விஹாராதிபதிகள், எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மௌலவிமார்கள், எவ்வளவோ பெரிய பதவியில் இருக்கிற சாமியார்கள். நான் ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து பெய்த்து அந்த பிக்கு இப்படி செஞ்சுட்டாருன்னு விமர்சிக்கிற தகுதி இல்லை. எங்கட மதரசாகல்ல நடக்கிற சில விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு இதுக்கு முன்னமே. அப்ப அந்த மதத்தை சேர்ந்தவங்க அதை விமர்சிப்பாங்க. அதனால நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்றேன். இந்த போர்வை போத்தி கொண்டிருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில இருந்து போர்வை போத்தி கொண்டிருக்கிறவங்க எல்லாம் செய்யற குற்றங்கள், அதுகளை மறைக்கிறது, அதுகளுக்கு சப்போர்ட் பண்ண படிச்ச கல்விமான்கள், லோயர்மார் இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் சாதாரண ஒரு 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 பையன், சாதாரண ஒரு பொடியன் செஞ்ச ஒரு சாதனைய எங்களுக்கு பாராட்டத்தான் ஏலாட்டி அதை வச்சு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அதை விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கிறது சரியா நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகவியலாளரும் ஒருத்தர் என் முகப்புத்தக நண்பர் MJM சுக்ரி என்றவர் போட்டிருந்தாரு ஃபேஸ்புக்ல, நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் மௌத்தா போனா எல்லாரும் கஃபனோட தான் போயிட்டு சேருவோம், இந்த ஒரு ஆடையை பிடிச்சுக்கொண்டு ஆட தேவையில்லைன்னு. அந்த கருத்து உண்மை. அதுக்கும் சில பேர் அவருக்கும் விமர்சனம் செஞ்சிருந்த, கஃபன்ல எல்லாத்தையும் முடிச்சிருவானா, கஃபன்ல எல்லாத்தையும் முடிச்சிருவானா, அப்ப அந்த ஆடைக்கு இருக்கிற மரியாதை என்ன, அப்படி இப்படின்னு. ஆடைக்கு மரியாதை இருக்கு, க்ளோகுக்கு மரியாதை இருக்கு. நானும் படிச்சவ, கஷ்டப்பட்டு தான் நாங்க படிக்கிறோம். ஒரு 3 வருஷம் படிக்கிறது, 5 வருஷம் படிக்கிறது, கல்வியல் கல்லூரியில படிக்கிறது, பல்கலைக்கழகத்துல படிக்கிறதெல்லாம் லேசி இல்லை. உமா வாப்பா கஷ்டப்பட்டு செலவழிச்சு நாங்க எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு தான் படிச்சு அந்த அந்த பட்டத்தை பெறுறோம். அதே மாதிரி தான் ஒரு சாதனை செய்யறவன் அந்த அந்த ஷஹ்மி பிரதர் வந்து யூடியூப்லயோ டிக்டாக்லயோ அந்த அளவு மனிதர்களை சம்பாதிக்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ தியாகம் செஞ்சிருப்பாரு, அவரோட நேரத்தை எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாரு. அப்ப எந்த ஒரு மனுஷனும் சாதனையை வந்து லேசா அடைஞ்சு கொள்ற இல்லை. எதுலையுமே தான் யாரையும் விமர்சிக்கிற தகுதி யாருக்குமே இல்லை. யாரையும் விமர்சிக்கிற தகுதி யாருக்குமே இல்லை. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல 100% நல்லவனும் யாரும் இல்லை, 100% கெட்டவன் சொல்றதுக்கும் யாரும் இல்லை. அதனால நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, யார் சரி ஏதாவது ஒரு துறையில சாதிச்சாங்களா அவங்கள பாராட்டுவோம். பாராட்டையில தான் எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியா வாயை மூடிக்கொண்டு ஓரமாவே இருப்போம். ஏன்னு சொன்னா இப்ப மிச்சம் படிச்சவங்க, நானும் ஒரு டீச்சரா இருந்தேன்ற அடிப்படையில் சொல்றேன், அரசாங்கத்துல பெரிய 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 படிப்பு படிச்சுட்டு PhD முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு சினோரு சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறேன். நானும் ஆசிரியர் இருந்தேன். ஆசிரியர்களோட சம்பளம் எல்லாம் நான் வாய் திறந்து வெளியே சொல்லவே வைக்கப்படுறேன். அந்த அளவுக்கு சினோரு சம்பளத்துக்கு தான் நாங்கள் வந்து அரசாங்க தொழில் என்ற பெருமையில செஞ்சு கொண்டிருக்கிறேன். இலங்கையில் அரசாங்க தொழில் என்ற பெருமையில ஒரு டிகிரி முடிச்சா ஒரு 2500 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபாக்குள்ள ஒரு இன்க்ரிமெண்ட் தான் ஒரு டீச்சருக்கு கூடும். ஒரு PhD முடிச்சாலும் அதுதான். மிச்சம் பிள்ளைகள் இப்போ வந்து இந்த மெஹந்தி கோர்ஸ், கேக் கோர்ஸ், டெய்லரிங் செய்ய காரணமே இதுதான். நீங்கள் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க, படித்தவங்க வந்து கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க. எல்லாருமே படிக்கணும், பட்டம் எடுக்கணும், எல்லாரும் இந்த தொழில் தான் செய்யணும்னு இருக்கப்படாது. இலங்கை கல்வி சிஸ்டம் இலங்கை அரசாங்கத்துக்கு உரிய ஒரு சிஸ்டம். அது இலங்கையில் கல்விமான்களை உருவாக்கி அரசாங்கத்தை கட்டி காப்பாற்றி கொள்றதுக்குரிய ஒரு கல்வி சிஸ்டம். மனிதர்களோட முன்னேற்றத்துக்குரிய கல்வி சிஸ்டம் இல்லை அது. அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். மனிதர்களுக்குரிய முன்னேற்றத்துக்குரிய கல்வி சிஸ்டம்டா படிப்போட சேர்த்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பிரயோசனமான படிப்பு இருக்க வேணும். அந்த மாதிரியான படிப்பு இல்லை. புக்கில் நாங்கள் எவ்வளோ படித்தாலும் பெரிய ஒரு சேலரி ஸ்ரீலங்காவில் கிடைக்கிறதில்ல. அது தானே படித்தவங்கெல்லாம் ஃபாரின் போகிறாங்க. அப்போ இதெல்லாம் விளங்கி கொள்ள வேணும். ஒரு மனுஷன் ஒரு ஆட்சி அடைகிறான்னு தயவு செஞ்சு பாராட்டுவோம், ஏலதா பொத்தி கொண்டு ஓரமாகவே இருப்போம்.